தையிட்டி விவகாரம் என்பது சில தினங்களாகவே இன்னமும் அதிகமாக பேசப்படுகிறது. தையிட்டி காணி அளவீட்டு பணிகள் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் காணி அளவீடுகள் நடந்த பாடில்லை. காணி உரிமையாளர்கள் சிலர் குறித்த இடத்திற்கு செல்லுகிற போது அந்த காணி அளவீடு செய்யப்படுவதாக இருந்த குறித்த செவ்வாய்க்கிழமை அங்கே செல்லுவதற்கு போலீசார் உள் நுழைய விடாமல் அடையாள அட்டைகளை கோரியிருந்தார்கள். அவர்களுடைய அந்த பெயர் விவரங்களை கோரியிருந்தார்கள். அடையாள அட்டைகள் கொடுக்கப்படாத சந்தர்ப்பத்தில் உள் நுழைய முடியாது என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருந்தார்கள். சில காணி உரிமையாளர்கள் முரண்பட்டு கொண்டு அங்கிருந்து திரும்பிச் சென்ற அந்த செயற்பாடுகளையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இதே நேரத்திலே அன்றைய தினம் காணி அளவீடு என்பது இடம்பெறாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அதிகாரிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த காணி அளவீட்டை குழப்புவதை நோக்கமாக கொண்டுதான் காணி உரிமையாளர்கள் தங்களிடம் கடிதங்களை கேட்டார்கள். ஆனால் அந்த கடிதங்கள் உரிய முறையிலே வழங்கப்பட முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டினார்கள். இதனால் காணி அளவீடுகள் குழப்பப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அதாவது என்ன சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், உரிய முறையிலே காணி உரிமையாளர்களிடம் குறித்த காணிகளை வழங்குவதற்காகத்தான் இந்த அளவீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை எழுத்து மூலமாக தங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதாவது தையிட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விகாரை காணிகளை அளப்பதற்கான முயற்சிகள் தான் இவை. இதே நேரத்திலே இந்த எழுத்து மூலமான உறுதிமொழியை ஒரு கடிதமாக தருமாறு கேட்கப்பட்ட போது குறித்த திணைக்களங்கள் அதிகாரிகளுடைய அந்த திணைக்களங்களுடைய தலைவர்கள் அதிகாரிகள் ஒரு கடிதத்திலே அத்தனை பேரும் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் காணி உரிமையாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதனை ஒரு நிறுவனத்தினுடைய லெட்டர்ஹெட், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கடிதம் எழுதுகின்ற அந்த தாளிலே நீங்கள் இதனை தர வேண்டும் என்று சொல்லி கோரியிருந்தார்கள். ஆனால் நிறுவன அதிகாரிகள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி நிறுவனத்தை சார்ந்தவர்கள். ஆகவே ஒரு அந்த லெட்டர்ஹெட்டுக்கு கீழே நாங்கள் இவ்வாறு எங்களுடைய கையொப்பங்களை இட முடியாது என்பதை அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கே குழப்ப நிலை எழுந்திருக்கிறது. காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன தற்காலிகமாக.